திருகோணமலை பண்டிற்கு நாங்கள் வருகிறதிலும் சிறப்பாக திருகோணமலை ஆறாங்கட்டை பகுதியிலே அமைந்துள்ள ஸ்ரீமுருகன் ஆலயத்துக்கு தான் நாங்கள் வருகிறதிலும். இந்த ஆலயத்தின் நுழைவாயிலில் சிறப்பாக கூற வேண்டும், இந்த ஆலயத்துக்கு செல்லும் பாதையில் 108 படிகளை கொண்ட ஒரு சிறப்பான ஆலயமாக இந்த ஆலயம் திகழ்கின்றது. வணக்கம், நாங்கள் இன்று திருகோணமலை ஆறாங்கட்டை பகுதியிலே அமைந்துள்ள ஸ்ரீமுருகன் ஆலயத்துக்கு வருகின்றோம். இந்த ஆலயமானது இந்த பகுதியிலே உள்ள மிகவும் ஒரு பழமை வாய்ந்த சிறப்பான ஆலயமாக திகழ்கின்ற ஒரு முருகன் ஆலயம்தான் இந்த ஸ்ரீமுருகன் ஆலயம். இந்த ஆலயத்தின் விசேடமாக நாங்கள் கூற வேண்டும், இந்த ஆலயம் மலை உச்சியிலே அமைந்துள்ள ஒரு சிறப்பான அழகிய ஆலயமாக விளங்குகின்றது. ஆகையினால் நாங்கள் திருகோணமலை பகுதிக்கு வருகை தந்திருந்த பொழுது இந்த ஆலயத்தின் அழகிய காட்சிகளையும் எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலோடாக காண்பிப்பதற்காக இணைந்துள்ளோம். விசேடமாக கூற வேண்டும், திருகோணமலை பகுதியிலே எந்த பகுதிக்கு சென்றாலும் அங்கங்கே ஆலயங்கள் அமைக்கப்பட்ட ஒரு சிவ பூமியாக இந்த திருகோணமலை திகழ்கின்றது. ஆகையினால் நாங்கள் திருகோணமலை பகுதிக்கு வருகை தந்திருந்த பொழுது இந்த அழகிய ஆலயங்களின் அழகிய காட்சிகளை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலூடாக காண்பிப்பதற்காக தருணத்தில் இணைந்துள்ளோம். சிறப்பாக கூற வேண்டும், இந்த ஆலயத்தின் சுற்றுப்புறம் மலை உச்சியின் மேலே இந்த ஆலயம் அமைக்கப்பட்ட ஒரு அழகிய முருகன் ஆலயமாக திகழ்கின்றது. இந்த ஆலயத்துக்கு வருகை தந்து இந்த ஆலயத்தின் அழகிய காட்சிகள் மற்றும் இந்த சுற்றுச்சூழலில் உள்ள அழகிய வடிவங்களை எமது யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலோடாக காண்பிப்பதற்காக நாங்கள் இத்தருணத்தில் இணைந்துள்ளோம். யூடியூப் சேனலான வாய்ஸ் ஆஃப் காட் சேனலை பார்வையிட்டு எமது சேனலை சப்ஸ்கிரைப்